பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுபவர்கள் பொதுவாக உடல், மனம், பொருளாதார ரீதியான பாதிப்புகள், இழப்புகள் ஆகியவற்றை சந்திப்பது உண்டு. இது போன்ற பழக்கங்கள் அனைத்து மதத்திலும் உண்டு. இதை மூட நம்பிக்கை என ஒதுக்கினாலும் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் இன்றும் பார்க்கிறோம். அப்படி பில்லி சூனியத்தால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோமா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது என்பதை இங்கு பார்க்கலாம். நீங்கள் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் முதலில் உங்களுக்கு வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாத அளவிற்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் கூட நீண்ட நாட்களாக உடல் சோர்வு, தூக்கமின்மை, திடீரென உடல் எடை குறைவது அல்லது அதிகரிப்பது, அடிக்கடி கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுவது, காரணமே இல்லாமல் மனதிற்குள் ஒரு விதமான பதற்றம், மனதிற்குள் எப்போதும் ஏதோ ஒரு பய உணர்வு, ஏதோ கெட்டது நடக்கப் போவது போன்ற எண்ணம், சித்தப்பிரமை பிடித்தது போன்ற உணர்வு ஏற்படும். நீங்கள் அடுத்தடுத்து துரதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை வரிசையாக சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். எடுக்கும் காரியங்கள் அல்லது முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி, கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்தும் வீணாவது, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போவது ஆகியவையும் ஏற்படும். இதிலிருந்து விடுபட ஒரு பூசணிக்காயை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் சதுரமாக வெட்டி அதற்குள் சிறிது குங்குமம் நிரப்பி சிறிது அவல் பொரியை போடுங்கள். அதில் ஒரு கைப்பிடி மிளகு மற்றும் மிளகாய் மற்றும் சிறிது சொல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பூசணிக்காயை மூடி விடுங்கள். பிறகு உங்கள் எல்லாரையும் சுற்றி வீட்டின் முன் உடைத்து விடுங்கள்.